ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கான்சா ரிப்பன் வச்சு எப்படி ஒரு ஃப்ளார் ரோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக மேக் பண்ணிடலாம் இது. நான் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் வந்து நம்ம ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல, ஸோ அந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளவர் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரிப்பன் எடுத்திருக்கேன். ரிப்பனில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது நான் இந்த ரிப்பனோட இந்த கார்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அது வந்து லேசாக அந்த இது பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் ரெண்டு சைடுமே அதே மாதிரி ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து ஃப்யூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கீழே வந்து கொஞ்சோண்டு வந்து கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ரிப்பனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கணும், ரிப்பனோட சென்டர் பாயிண்டில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அந்த மாதிரி ரிப்பனை பெண்ட் பண்ணி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு த்ரெட்லாம் போட வேண்டாம், வெறும் எம்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எம்டி நீடில் அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் கிராஸாக போயிட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக கணக்கு பண்ணி மடித்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மடித்து ஊசியில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது வந்து அந்த ஃபில்ட் வந்து அந்த பூக்கு இதழ் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். இப்போது நான் ஃபுல்லாகவே அதை மாதிரி மடித்து முடிச்சிட்டேன். இப்போது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த நீடிலோட கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கையை வந்து நான் இப்படி கீழே கொண்டு வரேன் பாருங்கள். ஊசி அப்படியே திருப்பி நம்மளோட ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு அப்படியே கீழே ட்விஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே இழுக்கணும், வெறும் அப்படியே தனியாக இழுக்கக்கூடாது. கீழே நீடில் சுற்றிக்கிட்டே இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா மேலே நம்ம இன்ஸ்டர்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் சைடில், அதாவது கீழ் டைரெக்ஷனில் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி கீழே வந்துடும். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்யூஸ் பண்ணுறோம். ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான க்யூட்டான ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன கலர்ஸில் என்ன சைஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இது. ஸோ நான் இந்த மாதிரி 3 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களில் யாருக்கும் ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸ் ஆர் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரோச்சோ கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய சின்ன அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரி கிளாஸ் நம்ம ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஒரு சீக்வன்ஸ்லாம் கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், அதே மெத்தடில் தான் நான் அந்த ஃப்ளவர் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், 3 ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிவிட்டு சரி ஓகே பூ இருக்குன்னா அப்போ இலை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் 3 பூக்கும் தனித்தனியாக ஒரு இலை வந்து நான் இந்த ஷேப்பில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லீஃப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை வந்து 2 பாதியாக பிரிச்சிட்டேன் நான். ஸோ நிறைய இருக்க மாதிரி இருந்தது, அப்படியே ஒரு ஃப்ளவர் மொத்தமாக யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் 2 பாதியாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேறு மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேயோ இல்லாட்டி சைஸில் நான் லீஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் சீக்வன்ஸ் எதாவது கொடுத்து கூட இன்னும் கூட உங்களோட ஒர்க்கை நல்லா அட்ராக்டிவாக அழகாக்கலாம். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரூச்சர் ஒர்க் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 24. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.